My dear students, this is Class 12 Maths Chapter 4 Inverse Trigonometric Functions. Exercise 4.2 question number 1 பார்க்க போறோம். Find all values of x such that subdivision 1ல பாருங்க 6 pi லிருந்து 6 pi குள்ள x ஓட வேல்யூ both side included and cos x equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்டு வந்துருவோம். ஓகேவா? பாருங்க இது ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்து வச்சிருக்கேன். யூனிட் சர்க்கிள்னா ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்னு எழுதிக்கலாம், இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து 1,0, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1,0. ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு எக்ஸ் டேஷ், இது ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு. ஓகேவா? இப்போது இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? 0,1. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? 0,-1. ஓகே, இப்போ இது வந்து டிகிரியில் எவ்வளோ? 0. இது எவ்வளோ? 90 டிகிரி. இது எவ்வளோ? 180 டிகிரி. இது எவ்வளோ? 270 டிகிரி. ஓகேவா? டிகிரிஸில் இப்போ 0 அல்லது 2 பைன்னு சொல்லலாம், ரேடியன்ஸில் வரும். இப்போது 90 என்ன சொல்லுவோம்? π/2. இன்னொரு 5/2 ஆட் பண்ணால் 5/2 கூட இன்னொரு 5/2 ஆட் பண்ணால் பை. ஓகே, அடுத்து அதோட இன்னொரு 5/2 ஆட் பண்ணால் 3π/2. ஓ, இதெல்லாம் என்ன? ஈவன் நம்பர் ஆஃப் பை. இந்த பக்கம் பாருங்கள் பை, அதுக்கடுத்து 3π 5π. அப்போ இதெல்லாம் என்ன? ஆட் நம்பர் ஆஃப் பை. புரியுதுங்களா? சரி, இது பாருங்கள் π/2ன்னு சொல்லிட்டேன். π/2 இது 3π/2. நல்லா கவனிங்கப்பா, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம், அதாவது இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பை. ஓகேவா? அப்போ π/2ஓட இன்னொரு பை கூட்டினா 3π/2 கிடைக்குது. ஓகேவா? 3π/2ஓட இன்னொரு பை கூட்டினா என்ன கிடைக்குது பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 5π/2. ஓகேவா? அப்போது π/2ன்னு சொல்லலாம், 5π/2ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து π/2ஓட இன்னொரு பை கூட்டினா பாருங்கள், 2 + 5 7π/2. ஸோ 3π/2 7π/2ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் ஒய் ஆக்சிஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 7, அதாவது ஆட் நம்பர் ஆஃப் π/2s. அப்போ டோட்டல் ஒய் ஆக்சிஸ்க்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2n + 1 π/2. புரியுதுங்களா? அப்போது ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம எக்ஸசைஸ் 4.1ல் பார்த்தோம் இல்லையா, 4n + 1 π/2. அதே போல் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 4n - 1 π/2. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்திங்கன்னா நம்பர் ஆஃப் பைஸ், அப்போ 2n பை. எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு மட்டும் பாருங்கள் என்ன வந்திருக்கு பாருங்கள், எல்லாமே ஆட் நம்பர் ஆஃப் பைஸ். அப்போ 2n + 1 பை. டோட்டல் எக்ஸ் ஆக்சிஸ் என்னப்பா சொல்லுவோம்? n பை. அதாவது டோட்டல் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம்னா n பை. அதில் பாசிட்டிவ் சைடு என்ன சொல்லுவோம்? 2n பை. நெகட்டிவ் சைடு என்ன சொல்லுவோம்? 2n + 1 பை. இப்போ டோட்டல் ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம்? 2n + 1 π/2. பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்திங்கன்னா 4n + 1 π/2. நெகட்டிவ் சைடு மட்டும் எடுத்திங்கன்னா 4n - 1 π/2. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போது காசுக்கு 0, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து காசோடுது, செகண்ட் வேல்யூ வந்து சைனோடுது. பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ காசோடுது, செகண்ட் வேல்யூ சைனோடுது. அதே தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு வேல்யூ காசோடுது, செகண்ட் வேல்யூ சைனோடுது. அப்போது இங்கேயும் 0 வந்துருக்கு காசு வேல்யூ, இங்கேயும் 0 வந்துருக்கு காசு வேல்யூ. தட் மீன்ஸ் டோட்டல் ஒய் ஆக்சிஸை காசோட வேல்யூ 0. அப்போது டோட்டல் ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன சொல்லுவோம்? 2n + 1 π/2. அப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது எக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன வரும்னா, எக்ஸ் என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும்னா 2n + 1 π/2. அப்போ என்னுக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும்? இப்போ இந்த ரேஞ்சுக்கு வாங்க.
ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, n = 0 கொடுக்க முடியும். பாருங்கள், 0 கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும், 1π/2 வரும். இந்த இடத்துல 0 வந்துடும், ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மட்டும்தான் மீந்து இருக்கும். அப்போ 1π/2 வரலாம் இல்லையா. அடுத்து +or-1 கொடுக்க முடியும். ஓகே, ஸோ +or-1 கொடுத்து பாருங்கள். +1 கொடுத்தாலும் ஆட் நம்பர் ஆஃப் π/2 வரும். பாருங்கள், 2 + 1 3π/2. -1 கொடுத்தாலும் -2 + 1 அப்போ -1π/2 -π/2. ஓகேவா. அடுத்து +or-2 கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், 2 2s are 4, 4 + 1 5π/2 அல்லது -3π/2. -2 கொடுத்தீங்கன்னா -3π/2 வரும் போது. ஓகேவா. அடுத்து வேறு என்ன கொடுக்கலாம், +or-3 கொடுக்கலாம். பாருங்கள், +or-3 கொடுக்கலாம், +or-4 கொடுக்கலாம், +or-5 வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. பார்த்துடலாமா செக் பண்ணி. இப்போ நான் +5 கொடுக்குறேன். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த வேல்யூ வரும் கரெக்டாக. அப்போ 2 5s are 10, 10 + 1 11, 11π/2. 2ஆல் டிவிஷன் பண்ணுறச்ச 5.5π வருது. வரலாம் இல்லையா, இதுக்குள்ளே வருது இல்லையா. ஸோ இந்த வேல்யூ கொடுக்கலாம். -5 கொடுத்தாலும் 2 × -5 +1 π/2 வெளியா. அப்போ -10 + 1 அப்போ -9π/2 = -4.5π வருது இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது இல்லையா. சரி, இப்போ நாம் +6 கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், +6 கொடுத்தோம்னா என்ன ஆகிடும்னா 2 6 are 12, 12 + 1 13, 13π/2 6.5π அவுட் ஆஃப் ரேஞ்ச். பாருங்கள், 6π வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது வர முடியாது. அதனால் நான் +6 எடுத்துக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா -6 கொடுத்து பார்க்கலாம். -6 கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, 2 × -6 + 1. ஓகே, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே, வெளியே π/2. இப்போ 2 6 are 12, -12 + 1 அப்போ -11π/2 அடிச்சோம்னா என்ன வருது, -5.5. பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது இல்லையா. -6.5க்கு உள்ளே தானே வரும், இந்த ரேஞ்சுக்குள்ளே -5.5 வந்துடுது. அப்போ நான் -6 எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் x = 2n + 1π/2 அண்ட் nக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும்னா n = 0லேருந்து -6 வரைக்கும் நான் வேல்யூ கொடுக்க முடியும். n = 0 +or-1 +or-2 +or-3 +or-4 +or-5 அண்ட் -6. +6 நான் கொடுக்க முடியாது. ஓகேவா. சரி, இப்போ அடுத்த சமக்கு வருமா, சப்டிவிஷன் 2. இந்த யூனிட் சர்க்கிளுக்கு வாங்க. இந்த யூனிட் சர்க்கிளில் -1 எந்த இடத்துல வருது பாருங்கள். x-ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடில் மட்டும்தான் காஸ் வேல்யூ -1ன்னு இருக்குது. கவனிச்சிங்களா. x-ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடில் மட்டும்தான் காஸ் வேல்யூ -1ன்னு வருது. அப்போ நெகட்டிவ் சைடு என்னப்பா சொல்லுவோம், x-ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு 2n + 1π. அப்போது நான் x = என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும், 2n + 1π. ஓகே, ஸோ cos x = -1 வரணும்னா எக்ஸுக்கு நான் இந்த வேல்யூஸ் கொடுக்க முடியும். அப்புறம் நான் என்னுக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும் பாருங்கள். இப்போ தான் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே வரோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே 0 கொடுக்கலாமா பாருங்கள். 0 கொடுத்தீங்கன்னா 1π வரலாம் இல்லையா. அடுத்து +or-1 பாருங்கள். 1 கொடுத்தோம்னா என்ன ஆகுது, 2 1 is 2, 2 + 1 3, 3π வரலாம் இல்லை. அடுத்து -1 கொடுத்தோம்னா -2 + 1 அப்போ -π, -1π அல்லது -π வரலாம் இல்லையா, ஆட் நம்பர் தானே. அடுத்து +or-2 போகலாம், கொடுத்து பார்க்கலாமா. 2 2s are 4, 4 + 1 5π வரலாம். -2 கொடுத்தா -4 + 1 வெளியில் π, அப்போ -3π வரலாம். இப்போ நம்ம 3 கொடுத்து பார்க்கலாமா. 3 கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 2 3s are 6, 6 + 1 7π ஆகிடுது. ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே 5π வரைக்கும் தான் இருக்குது.
அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடுது. ஓகே, ஸோ நான் இது எடுக்க முடியாது, 3 நான் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ 3 நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து -3 கொடுத்து பார்க்கலாம். எண்ணுக்கு நான் -3 போட்டேன்னா, இது ரஃப் ஒர்க் தான், நீங்கள் இது பண்ண தேவையில்லை, நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதுங்க போதும். நான் எண்ணுக்கு பதிலாக -3 கொடுத்தேன்னா 2 3s are 6 பட் -6 ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே -5 வந்து -5 பாருங்கள் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் அடியில். ஸோ நான் -3 கொடுக்கலாம். புரியுதுங்களா? +3 கொடுக்க முடியாது, பட் -3 நான் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சரை மட்டும் எழுதி வச்சா போதும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.